விடுதலை போராட்டத்தில் வந்து பரமக்குடியில சாகல தம்பி, பதிவு செஞ்சுக்கோ. விடுதலை போராட்டத்தை சாகல, சாதி ஆதிக்கத்தை, அடாவடித்தனத்தை, அகம்பாவத்தை எதிர்த்து நின்று தகர்த்தறிந்த ஒரு மாபெரும் மாவீரனை, அவனுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற வேலையை ஊடகங்களும் சரி உறவுகளும் சரி கைவிடு. அதே போலதான் நான் சொல்லுகிறேன். முத்துராமலிங்க தேவர் கடலாடி, கமுதி, முதுகுளத்தூர் வட்டார தலைவர். சரியா? புரியுதா? எப்பா வட்டார தலைவர் எல்லாருக்கும் கிடையாது. கொண்டையன்கோட்டை மறவர்களுக்கு மட்டும் தலைவர், மற்ற தலைவர் கிடையாது. செம்பியன்கோட்டை மறவர்களுக்கு நீ தலைவர் கிடையாது. இதான் வரலாறு. அவர் பதிவு செய்திருக்கிறார். அவரை சித்தரு கித்தர் என்றிய குண்டி குசு, எப்படி குண்டியை திருப்பிக்கிட்டு தற்குறி தேவடியா மகன் இப்படி எல்லாம் பேசியவர் தான் சித்தர்னா, சித்தர்களும் செத்து போயிடுவாங்கடா நீங்கள் பேசுவதை பார்த்தால். எனவே அருவருப்பான ஆபாச பேச்சுகளை பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இப்படி பேசுவது என்பது ஏற்க முடியாது. தமிழ் தேசியம் ஏற்காது. அதுபடி சமசம். வாக்கு அரசியலுக்கெல்லாம் நான் வரல, நானும் வாக்கு அரசியல் இருக்கிறேன். ஆனால் உண்மைகளை பதிவு செய்வேன், உண்மைகளை பேசுவேன். இந்திய சுதந்திர எந்த போராட்டம், எந்த போராட்டம்? வா வா பேசுவோம், வா பேசுவோம். எங்க ஐயா அவர் யார்? நவமணி. நவமணி ஐயா வாங்கய்யா, வாங்க. நேருக்கு நேரம் பொறுமையா அமைதியா பேசுவியா? எங்கய்யா அக்கிசு ஒரு குற்ற வழக்குகளில் போனவரை போய் நீங்க தேசிய விடுதலை போராட்டம் எப்படி எப்படி இருக்க முடியும்? கேளுங்கள் நீங்கள்லாம் ஊடகவாதிகள். நான் சொல்லுவது தவறு என்றால் என்னை கேள்வி கேளுங்கள். மல்லர்களாக இருக்கட்டும் மறவர்களாக இருக்கட்டும் ஏற்க முடியாது. உண்மைக்கு புறம்பாக மாப்பூசியை விட இங்க தமிழ் தேசிய போராளி யாரு? எங்கள் ஐயா வஉசியை விட இங்க இந்திய விடுதலைக்கு போராடுறது யாரு? கப்பல் ஓட்டிய தமிழனை விட. சொல்லுங்கள். இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை உளவுத்துறை இதை பதிவு செய்ய வேண்டும். காவல்துறை கணக்கில் எடுக்கணும். தொழில்களையும் பொருட்டும் நான் சொல்லுகிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். யாருக்கு? குற்ற பரம்பரை சட்டத்தில் அகப்பட்டு சிக்கி சீரழிந்த மக்களுக்கு. இதான உண்மை. அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரு வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது. இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன். இந்த உண்மையை சொல்வதற்காக என்னுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாவற்றையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன். இதை என் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய உணர்வாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மயிரும் எனக்கு தேவை கிடையாது. ஆனால் உண்மையை சொல்ல இதுவரைக்கும் நான் பேச கிடையாது. தமிழ் மரணத்துக்கு தெரியும். நான் முத்துராமலிங்க தேவரை பற்றி என்ன பேசியிருக்கிறேன்? அவருக்கும் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் எதுவும் தொடர்பு கிடையாது. கோயில் நுழைவு போராட்டம் வைத்தியநாத ஐயர், அவன் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு எதிரானவன். அவனுக்கும் வெங்கட்ராமையனுக்கும் ஏற்பட்ட ஒரு 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 மோதல், ஒரு சிறு நடவடிக்கை. 6 பேரை கூட்டு போறான். அதுல 5 பேர் படையர் சமூகம், ஒருவர் சவுந்தரமண்ட நாடார் மண்ணுரிமையில பதிவு செஞ்சிருக்கிறார். புள்ளி விவரத்தை நான் தருகிறேன். இப்படி இருக்கிற போது அந்த ஆண்டை தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் நான் கோயிலுக்குள்ள கூட்டு போனாரு அப்படின்னா, என்னை தேடிக்கிட்டு இருந்தா நான் எங்களுக்கு கோயிலுக்குள்ள கூட்டு போகுது எப்படி கூட்டு போவேன்? ஓடி ஒளிவேனா? என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் வேலை செய்வேனா? எனவே இதெல்லாம் ஏற்க முடியாது. எனவே எல்லாமே போய் அப்படியே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிலத்தள்ளி பேசுவோம். பேசுறது வந்திருக்கிறேன். தாழ்த்தப்பட்டவர்கள். அப்ப தாழ்த்தப்பட்ட யார சொல்ற? 9 பேர் மறவர்கள். எப்ப நீங்க தாழ்த்தப்பட்டவங்களாப்பா? 2 பேர் கள்ளரு, 3 பேர் அகமுடியாரு, 2 பேர் பிள்ளைமாரு. அப்ப நீ 16 பேர் உங்களுடைய அடிமை விசுவாசிக்கு 1957 தேசிய பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். 59 விடுதலை ஆறாரு. 60 எழுதி வைக்கிறாரு. 58 இந்திய அரசு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருகிறது. 1958 1961 அதை நடைமுறைப்படுத்துகிறது. இதை அறிந்து கொண்ட நம்முடைய நிலப்படையாளர் மாபெரும் மக்கள் தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன செய்யறாருன்னா,
தன்னுடைய அடிமை விசுவாசிகள் 16 பேரை கூப்பிட்டு எடுத்து அந்த 16 பேர்ல 2 பேர் தான் பள்ளர்கள், 2 பேர் பிள்ளைமாறு, 3 பேர் கள்ளராக முடியாது, மற்றது எல்லாமே அவர்கள் சொந்தக்காரர். அவர்களை வைத்து நீங்கள் ஒரே நாளில் எழுதி வாங்கி, சட்டம் என்ன சொல்லுகிறது, ஒரு 5 குடும்ப உறுப்பினர்களை வைத்தவர்களுக்கு 30 ஏக்கர். உங்க குடும்பமும் கிடையாது, உறுப்பினரும் கிடையாது. அப்ப இதிலிருந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் எழுதி கொடுத்து திரும்ப பின்னாடி அதை பிடிக்கிறீங்க. இதான வரலாறு, இதான வரலாறு. எவனோ ஒரு அடிமை, எவனோ ஒரு துரோகி, கரோனா போன்ற ஒரு துறையை வச்சுக்கிட்டு நீங்க காட்சிப்படுத்துறீங்க. அதை ஏற்க மாட்டோம் நாங்கள், உலகம் ஏற்காது, ஏற்க விட மாட்டோம். இப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நீ நிலத்தை கொடுத்தான் கூட எது எது என்ன என்ன நிலம் உங்களுக்கு ஏதுங்க? நிலத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? வரலாற்று தொடர்பு. வாங்க பேசுவோம். எனவே இது போன்ற சமூக விரோத வேலைகளை, பொய்களை, புரட்டுகளை சொல்லுகிறத நிப்பாட்டிக்கிட்டு உண்மையை பேசுவோம். வாங்க, உண்மையை பேசுவாங்க. உண்மையை பேசி நன்மையை செய்வோம். உண்மையை பேசி நன்மை செய்வோம். இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை பார்த்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எனக்கு எந்த தேவையும் கிடையாது. என்னை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பா நீ எப்படிப்பா பாளையக்காரனானே, நான் எப்படி பண்ண அடைமானே, வாப்பா பேசும். நான் வீழ்ந்தேன், வடுகர் ஆட்சியில் நான் விழுந்தேன், நாயக்கர் ஆட்சியில் நான் விழுந்தேன், என் நிலத்தை இழந்தேன், என் நிலத்தில் நான் பண்ணை அடிமையாக்கப்பட்டேன். நான் பண்ணை அடிமையாக்கப்பட்டு நான் நிக்கிற போது நீ எப்படிடா பாளையக்காரனான? வாடா மாப்பிள, வா, எங்க அக்கா மக வா, 6 முகமா ஒரு தாடி முட்டை ஓட்டுட்டு இருந்தானே, வா வா மாப்பிள பேசுவோம். வாடா மாப்பிள பேசுவோம். எங்கடா வரணும், எங்கடா வரணும், எங்கடா வரணும், வாடா. நீ திமுக 5-10க்கு வாங்கிக்கிட்டு சேட்டை பண்ணி எடுத்தீங்கன்னா உன் முதுகு பிச்சுருவோம். எங்க இருக்க தேடி பிடிச்ச உடனே முதுகு பிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சாதி கலவரத்தை உண்டு பண்றதுக்கு நீ சேனல் நடத்துற, இயக்கம் நடத்துற. உன் பின்னாடி இருக்கிறவங்க பார்த்து நான் அருவருப்பாக நினைக்கிறேன். உனக்கு உயர்வாங்க அவனை கேவலமாக நினைக்கிறேன். ஒரு கல்வி அறிவு இல்லாத உயர் சாதி சிந்தனை. குண்டி எழுவாத வேலுக்கு என்னடா உயர் சாதி சிந்தனை? வாடா குண்டி எழுவியாடா நீ? குண்டி எழுவாத வேலுக்கு என்னடா உயர் சாதி சிந்தனை கேட்கிறேன். மோதி பார்க்கிற நாங்கள் அறிவு தளத்தில் என் சமூகத்தை உயர்ந்த இடத்தில் எடுத்துட்டு போறது வழிநடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்திய அரசனுடைய உயர்ந்த விருது என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருது தோல் நாவலுக்கு எங்கள் ஐயா செல்வராஜ் வாங்கியிருக்கிறாரு. சூழ் நாவலுக்கு எங்கள் ஐயா சோ தர்மன் வாங்கியிருக்கிறாரு. ஐயாடி என்கிற நாவலுக்கு எங்கள் ஐயா கோமணி வாங்கியிருக்கிறாரு. மண் உரிமை போராளி, உலகத்திலேயே பல விருதுகளை பெற்ற எங்களை அம்மா கிருஷ்ணம்மாள் மல்லத்தியார் பல மண் உரிமை 13 ஏக்கர் நிலங்களை சட்டத்திற்கு எதிராக உச்சவரம்பு, சட்ட உச்சவரம்புக்கு எதிராக பயன்படுத்தி பிடிச்சு எல்லாருக்கும் கொடுத்த அந்த எங்கள் அம்மா. இது போன்ற வரலாற்றை நீ பேச முடியுமா? போலியாக, பொய்யாக நிலத்தை நீ நிலத்தை கொடுத்தா நாங்க பிழைச்சோம். ஏண்டா டே, இன்னும் சொல்லுகிறேன், எப்பா தவசிக்குறிச்சியில் பிறந்தவரை போய் நீ பசுமுள்ள பிறந்தார்னு சொல்றிய, அசிங்கமா இல்லையாடா மாப்பிள? எங்க அக்கா மகனே, உனக்கு அசிங்கம் இல்லையா மாப்பிள? எங்க அக்கா மகன், எங்க அக்கா மகன் தான் நீ. டேய் வாய் திறந்து பேசு, வாய் திறந்து பேசு. இன்னும் பேசினால் செந்தில் மலர் இன்னும் பேசினால் முதுகுளத்தூர் கலவரத்தோட மோசமான கலவரம் வரும். அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதையும் நாங்கள் எதிர்கொள்ள இந்த அரசு அறிவோடு நடந்துக்கணும். தூண்டி விட்டு பேசுறேன்னு வச்சுக்கோ, திராவிட மாடல் இதெல்லாம் உலக்கே வச்சு அடிப்போம். திராவிட மாடல், மைத்து மாடல், திராவிட மாடல், தேவடியா மாடல் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வழக்கு போடு, உள்ளவை நீதிமன்றத்தில் நிறுவி எழுந்து நிற்பேன்.
பல்லர்கள் பாண்டியர்கள் என்பதை எப்படி நான் நிறுவி எந்திரிச்சனோ அதே போல திராவிட மாடல் என்று சொல்லுவது தேவடியா மாடல் என்பதை சொல்லி நான் எப்ப மு.க. ஸ்டாலினுக்கு மூளை கிடையாதுன்னு தெரியும். ஆனால் திராவிட தாசி என்கிற புத்தகம் சொல்லுகிறது, எப்படி ராமசாமி நாயக்கர் சொன்ன திராவிட தாசி என்கிற புத்தகம் சொல்லுகிறது, திராவிடம் என்பது தேவதாசி முறை. அதுதான் உங்கள் முறையாக நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு, எங்களோடு மோதுவதை விட்டுட்டு, எங்களை எதிர்ப்பதை விட்டுட்டு, எங்கள் எழுச்சியை தடுப்பதை விட்டுட்டு, எங்களுக்கான உரிமையை பெறுவதற்கு இடையூறாக திராவிடம் இருக்கக்கூடாது. எங்க மாப்பிள்ளை, எங்க மச்சான், எங்க அக்கா மகன் 2 பேரும் அவனும் இருக்கக்கூடாது. முதுக பிச்சிருவோம். நீ சொல்ற உன்னை தேடி வந்து அடிச்சு முதுகு பிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பேனா பிடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கூட பேனா பிடிக்கல. தமிழ் மாறனுக்கு தெரியும் நாங்க என்னத்தை பிடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒழுக்கமாக இருக்கணும். தமிழ் தேசிய பொது நீரோட்டத்தில் இருந்து பேசுகிறேன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் கலந்து கொண்டு பேசு என்று சொல்வதால் பேசுகிறேன். பல்லர்கள் தான் பாண்டியர்கள். என்னடா சொல்ல போற மாப்பிள? பா மாப்பிள பேசுவோம்.